இன்றைக்கி வந்து ஆணி பௌர்ணமி, குரு பூர்ணிமாவும் சொல்கிறாங்க. இந்த பௌர்ணமியில் வந்து காரைக்கால் அம்மையும் மாங்கனி திருவிழாவும் இருக்குது. நிறைய விசேஷங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இந்த பௌர்ணமியில் நமக்கு இருக்குது. அதனால் இந்த பௌர்ணமியை நம்ம கும்பிட்டுட்டு சத்யநாராயண பூஜை பண்ணுவதன் மூலமாக உலகியலுக்கு ரொம்ப உகந்ததான ஒரு பூஜை வந்து சத்யநாராயண பூஜை. முழு நிலவொளியை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். கலசம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி சத்யநாராயணன் படம் இருந்தால் அதையும் நம்ம வைக்கணும். வாழை மரம், குட்டி 2 வாழை மரம் வச்சு நம்ம 5 வித நெய்வேத்தியங்கள் வச்சு 5 விதமான அவருடைய வரலாறை நம்ம படிச்சுட்டு அது கதைகள் இருக்கும், அந்த கதைகள் நம்ம படிக்கிறோம். இந்த கதைகள், இந்த வரலாறை வந்து நாராயணனே தன்னுடைய வாயை நாரதருக்கு சொன்னது வரலாறு. இதை தான் இப்படி பண்ணுங்க, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் பெருமாளே சொன்னதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜை சத்யநாராயண பூஜை. இந்த பூஜையை நம்ம நிலவொளி பார்த்துட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நிலவொளியை போய் தரிசனம் பண்ணணும். முக்கியமாக ஒன்றுங்க, அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்யநாராயண பூஜையில்.